உனக்கு கோவம்? அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன் அவனை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்க சொல்லி. எங்க கேட்டேன்? இப்போ அவன் வாழ்க்கையவே நாசமாக்கிட்ட. யாரு? நானா? ஆமா, அதுதான். உன்ன மாதிரி தெருல கூத்தாட்டு வந்து நிக்கிறான். பொம்பளை பேச்சு எங்க கேட்ட? ஒரு அப்ப 100 வாத்தியாருக்கு சமம். நீ என்ன சொல்லி கொடுக்குறியோ அதுதான் அவன் கத்துப்பான். உன்னை ஊருக்கு நேர்ந்து விட்ட மாதிரி ஸ்கூல் டீச்சருக்கு டீ வாங்கி தர, முட்டை உடிச்சு தரன்னு அழைச்சிட்டு இருக்கான். நீ காட்டுற பாசனம் நாளைக்கு சோறு போடாது. படிக்கிற படிப்பு மட்டும் தான் நாளைக்கு வாழ்க்கையில உதவும். இப்படி ராஜா வேஷம் போட்டு தெருவில் ஆடினா மட்டும் பத்தாது. வீட்டுல இருந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்கணும். உன் பையன் என்ன மார்க் எடுத்திருக்கான்னு பாரு. பாரு, நல்லா பாரு. என்னடா அது? என்னது இது? உன் காலில் விழுந்து கேக்குற. என் பையனையும் உன்ன மாதிரி தெருவில் ஆட விட்டுறாது. ஏய், பாடி பாடிடா போ. நல்லது தானே சொன்னேன். ஏமா வசிக்குதுமா, முதல்ல சாப்பாடு போடுமா. டேய், இன்னைக்கு யாரா டீ வாங்க போறது? ஒத்த டீக்கு எத்தனை பேர் போவீங்க? உங்க அப்பாடா. வாங்க சர்க்கார். என்னது இது? இல்லை சார், இனிமேல் டீ ஏதாவது வேணும்னா தினமும் நானே வாங்கி தரேன் சார். எனக்கு தெரியும் சார், என் பையன் நல்லா படிப்பான்னு. அவன் புத்திசாலி சார். ஆனால் அவன் உங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பான் சார். இனிமேல் பசங்கள்ட்ட வேலை சொல்லாதீங்க சார். நம்ம பசங்களே நமக்கு எடுத்த மாதிரி சார். சார், நான் அதிகமாக பேசுன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நீங்கள் படித்தவங்க. டீ சார், சுகர் கம்மியாக தான் சார் போட்டுருக்கேன். நான் வரேன் சார். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். யாப்பி இலக்கணம், சொல்லி இலக்கணம், எழுதி இலக்கணம். சார் சார் இந்தாம்மா. தமிழ் இலக்கணம் சரி, துண்டு கொடு. வகைப்படும். அப்பா, என்னையா? நீங்க என்னால தானே அம்மா கிட்ட திட்டுவாங்க. நீங்க உன்னை அடிக்க ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிங்க. ஊருக்கு வந்து டீலாம் வாங்கி தராதீங்கப்பா. நான் நல்லா படிக்கிறப்பா. நல்லா படிப்பையா? தெரியுப்பா எனக்கு. நல்லா படிப்பையா? அப்பாவுக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்கியா? உவர் நிலம் என்பதன் பொருள் என்ன? அருந்தவம், ஆன்சர் சொல்லு. உப்புத்தன்மை உள்ள நிலம். ஹோலி 100க்கு 49 மார்க். இந்த மார்க்கை வச்சு மாடுதான் அமைக்க முடியும். உக்காரு. அருந்தவம் சார். அருந்தவம் தான் இந்த தடவையும் கிளாஸ் ஃபர்ஸ்ட். இந்தப்பா. தேங்க்யூ சார். பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 100 நாள் தான் இருக்குது. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். ஓகேயா?
2016ஆம் ஆண்டின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு அட்டவணையை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. கோச்சுக்காதடா, அண்ணனுக்கு எக்ஸாம் முடியணும், சரியா? நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குப்பா. இந்த புக்கை இங்கே வைக்கிறேன். சார் என்ன சார் எல்லாரும் வந்துருக்காங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா. நம்ம அருந்தவன் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துருக்காங்க. என்னங்க அருந்தவா டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கானா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தம்பி போட்டோ எடுப்பா. ஆசீர்வாதம் வாங்கிப்பா. ஏய் நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அருந்தவம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். காந்தி கிராமத்தைச் சேர்ந்த பூ விவசாயி சர்க்காருடைய மகன் அருந்தவம் மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக வந்து நமது திண்டுக்கல் மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்திருக்கார். முதலில் எங்கள் வாழ்த்துக்கள் அருந்தவம். உங்கள் வெற்றிக்கு காரணம் யார்? எங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எங்க எச்எம், எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே காரணம். ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்க லட்சியம் என்ன? நான் டாக்டர் ஆகணுன்றது என்னோட லட்சியம். உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்து மீண்டும் வெற்றியடைய எங்களது வாழ்த்துக்கள். முதல் மார்க் வாங்கணுமா? அப்பா அண்ணா. வாழ போற வீட்ல உனக்கு இல்லாத சேரா, நீ உட்காருமா. சரிப்பா. ஏப்பா நீங்க என்ன சோடி ஓட்டு உட்கார்ந்துருக்கீங்க? பெரிய அண்ணப்பற வச்சேன்னு இருப்பாங்க. தள்ளி உட்காரு. அதிசயம் வா. அதிசயம் எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. அப்புறம் மாப்பிள்ள வாழ்த்துக்கள். டேய் என்ன மாப்பிள்ளை கிப்பிள்ளைன்னு ஆரம்பிச்சிட்டேன்? வேணாம் மருமைன்னு சொல்லவா, பொருத்தம் நல்லா இருக்கு. ஏத்தா என்ன படிக்க போறேன்னு சொல்லுத்தா. ஐஏஎஸ் படிக்க போறேன்னு சொல்லுடி. ஐஏஎஸ் படிக்க போறேன் மாமா. அனார்கலி ஐஏஎஸ், அப்புறம் என்ன கலெக்டர் பொண்ணு, டாக்டர் மாப்பிள்ள, பொருத்தமா தானே இருக்கு. என்னம்மா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான்? தரேன். பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி கொடு, தரேன். அப்படி போடுதா? என்ன நொப்படி போடுதா? அப்புறம் என்ன சும்மா அருமையா வக்கீலுக்கு படிக்காம போயிட்டாப்புல. இல்லைன்னா தங்கச்சி கோர்ட்ல கட்டி கேட்டிருக்கேன். சர்க்கார்னே உங்களை பார்க்க யாரோ கார்ல வந்துட்டு இருக்காங்கண்ணே. இங்க வாங்க. உங்க பையனை பார்க்க தான் ஐயா வந்திருக்காரு. ஆமா பையன் எங்க? பாப்பா கங்க்ராச்சுலேஷன். மலை கொடுங்க. வாங்க வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. தம்பி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தது சந்தோஷமான விஷயம்தான். திறமை எங்க இருந்தாலும் அவங்கள தேடி போய் அடையாளப்படுத்துறது தான் எங்க கல்வி நிறுவனத்தோட முதல் கோட்பாடு. தம்பியை எங்க ஸ்கூல்லேயே ₹1 செலவு இல்லாம, அதுவும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பை தொடர எல்லா செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஓகே, அந்த அட்மிஷன் ஃபார்மை கொடுங்க. சார் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டாரு. நீங்க உங்க பேர் எழுதி கையெழுத்து போட வேண்டியது மட்டும்தான் உங்க ஒரே வேலை. வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. பிடிங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். குட். He's a brilliant boy. I need him. Okay. ஓகே சார். நீ என்னப்பா சொல்ற? நான் இங்கேயே படிக்கிறேன்ப்பா. என்ன சர்க்கார், ஒரே நாள்ல 2 ஜாக்பாட் அடிச்சிருக்கு, கொண்டாடாம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? டெய்லர் பையனுக்கு அளவிடுங்க. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. பையன் தமிழ் மீடியத்திலே படித்து பழகிட்டான். திடீர்னு இங்கிலீஷ் மீடியம்னா புது ஆளுங்க, புது இடம், அவனுக்கு சரிப்பட்டு வருமானு தெரியல. வேணாங்க. அட நீங்க என்னங்க புரியாம பேசிக்கிட்டு. இங்கிலீஷ்லாம் இப்போ சப்பா மேட்ரு. நம்ம ஸ்கூல்ல சேர்ந்த 2 நாள்ல பையன் இங்கிலீஷ் பேச போறான். சாரெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்தது நீங்க போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம். ஏமா நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதா? என் வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ அதுதான். சார் சார் இது சரிப்பட்டு வராது, நீங்க கிளம்புங்க. சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப கிளம்புங்கண்ணா. இங்க சீட்டு வாங்க அவன் பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன் லெட்டரு லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு காத்து கிடக்கான். நீ இருக்கிற நிலைமைக்கு உன் பையனுக்கு மெடிக்கல் கோர்ஸ் புக்காக வாங்கி தர முடியுமாயா? அது ஏன் பிரச்சனை? அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் கிளம்புங்க. கற்பூர வாசனை தெரியலையா உங்களுக்கு? இப்படியே வியாக்கியாலம் பேசிக்கிட்டு ஒன்றுத்துக்கும் உதவாத கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்த்த உன் பையன்
மயிரில் கூட டாக்டர் ஆகும். தம்பி, ஒரு செடி வளரும்போது ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு போகியா, அதே செடி மரமாக வளர்ந்து நிற்கும்போது மேய்ஞ்சிட்டு போன ஆடு மாடெல்லாம் அதோட நிழலில் இழப்பாரியா. இங்கே ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டுருக்கு. நம்மளை மாதிரி ஆளுங்க உடச்சி வெளில வரணும்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் கல்விதாயா. நீ படிக்கிற வேலையை பாரியா, அப்பா இருக்கேன்ல. டாக்டர் தாயா, டாக்டர் தான். பூவெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. சர்க்கார் காலையில் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் இங்கே வாப்பா. என்ன விஷயம்ண்ணே? அதான்ப்பா, நேற்று அந்த ஸ்கூல் ஏஜென்ட் பிரச்சனை பண்ணாங்கல்ல, ஆ, அது விஷயமா பேச ஐயா கூப்பிட்டாரு. ஒரு நிமிஷம் வந்துட்டு போ. இப்போ எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க? நேத்திக்கு அவங்க தான் வந்து வம்பிட்டாங்க. அவர் வர மாட்டாரு. நீங்க போகாதீங்க. கொஞ்சம் இருமா. இப்போ என்னன்னு போய் கேட்டு வரதுல என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? அண்ணா ஒரு நிமிஷம், நான் சட்டை போட்டு வந்துடுறேன். எங்க சொல்லிட்டே இருக்கேன். பா எங்க இரு, நான் போய் பார்த்து வரேன். அட பொறுமா, ஒன்றும் இல்லைடா, அப்பா வந்துடுறேன். சொல்றதுக்கு எங்க எதுக்குங்க? ஒன்றும் இல்லைம்மா, வந்துடுவாருமா. அப்போ ஒண்ணு இல்லைன்னா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறீங்க? வந்துடுவார். பொறுமா. சரவணன் தானே கூட்டு போறாரு. போ. எங்க பயமா இருக்குங்க. ஏதோ ஒன்றும் இல்லைம்மா, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்து. இப்போ என்ன போகுது? ஒன்றும் இல்லை, உள்ள போங்க, உள்ள போங்க. டேய் தம்பி, கூட்டு போடா. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தான் அந்த ஆளு? திருநெல்வேலிங்கய்யா. திருநெல்வேலியா? ஆமாங்க. சார் தான். எதுக்கு அங்கே தூக்கி வச்சாங்களா? ஒருவேளை அங்கே அல்வா சரியா கிண்டலையோ? மந்திரி மகனை உமன் ஹராஸ்மெண்ட் கேஸில் ஸ்டேஷனை தூக்கிட்டு வந்து வெளுன்னு வெளுத்து கையை உடச்சி விட்டாரங்கய்யா. அப்படியா? இவன் தானே அது? ஆமாங்க சார். ஏண்டா கூட 4 பேரை செத்துட்டு நான் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? வரேன், ஒரு 10 நிமிஷம் இரு. கவலைப்படாதப்பா, நல்லதே நடக்கும். பயப்படாதீங்க, இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு. எதுக்கு இவ்வளவு நேரமா உட்கார வச்சிருக்கீங்க? நாங்க என்ன சார் பண்றது? சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னக்கிறீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, தா நிற்கிறானே இந்த நாய் ஊரில் 4 ரவுடிங்களை கூப்பிட்டு வந்து ஸ்கூல் மேனேஜரை போட்டு அடிச்சிருக்கான். அதான் அண்ணன் கூப்பிட்டாரு. அண்ணன் தெரியல, எக்ஸ்எம்எல்ஏ. அதான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வணக்கம் தம்பி. வணக்கம். ஒரு நிமிஷம். வாசல்ல ஏன் அத்தனை வண்டி நிக்குது? எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட சொல்லு. சரிங்க, இந்த சொல்லிடுறேன். சரிங்க. சாரி சார், நீங்க உட்காருங்க. பரவாயில்ல தம்பி, உட்காருங்க. தம்பி உள்ள உட்காந்து பேசலாமே. பரவாயில்ல, சொல்லுங்க. தம்பியை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன் தம்பி. எங்கள் தாத்தா ஒரு கவுன்சிலர், அப்பா சேர்மன், நான் எக்ஸ்எம்எல்ஏ. வர எலெக்ஷனுக்கு அப்புறம் மந்திரி ஆயிடுவேன். நான் மக்கள் நலனுக்காக சேவை செய்கிறேன் தம்பி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஊர் ஆளுகள்லாம் ஒன்றா சேர்ந்து நேற்று ஒரு பெரிய கலவரம் பண்ணி ஸ்கூல் மேனேஜர் ஒருத்தனை கொலவரியோடு அடிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டேன்னு துடிச்சு போயிட்டேன் தம்பி. இதெல்லாம் தலைமை தாங்கி நடத்துகிறவே வெளியே உட்காந்துருக்கேன். அது கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க தம்பி. அதெல்லாம் நீங்கள் படிக்கவே வேண்டாம். எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு ஐபிசி செக்ஷனோட ஃபுல் டீட்டெயில் எழுதியிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எஃப்ஐஆரே போடலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வளர விடக்கூடாது தம்பி. அண்ணா ஐயா, அவரை கூப்பிடுங்க. சர்க்காரே சார், பாப்பா ஐயா கூப்பிடுறாரு. அந்த சேரை போடுங்க. உட்காருங்க.
லாக்கப்ல தள்ளி நாலு சாத்து வைக்கணும் பார்த்தா சேர போட்டு உட்கார வைக்கிறீங்க. கொஞ்சம் பொறுங்க சார். ரமேஷ், வண்டியில இருந்து அந்த அக்யூஸ்ட கூட்டிட்டு வாங்க. சார், ஊர்ல எத்தனையோ பசங்க கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த பையனை உங்க மச்சான் போய் பார்த்து அவர் ஸ்கூல்ல சேர சொல்லி கட்டாயப்படுத்தினது எதுக்கு? நான் எதுக்கு இதை கேட்குறேன்னா, நீங்க மக்கள் நலனுக்காக சேவை செய்யறவர். நியாயத்தை கரெக்டா சொல்லுவீங்க. தோ வந்துட்டான். வாங்க சார். இவன் கன்னத்துல அடிச்சதுல கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். நானும் இவன் கன்னத்துல ஒரே அடி தான் அடிச்சேன். கை சரியாயிடுச்சு. இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். கை தூக்குடா, தூக்குடா கைய. உண்மையை பூரா ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்துட்டான். படிடா, படி. பொய் புகார் கொடுத்ததுக்காக மன்னிப்பு கேட்டு அனுப்புனர் ஆர் செந்தில்நாதன். உட்காருங்க சார், உட்காருங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க மக்களுக்கு சேவை செய்யறவர். பீனல் கோட் செக்ஷன் வரைக்கும் கரெக்டா சொல்றீங்க. அவர் இப்போ உங்க மேல கேஸ் கொடுத்தாருன்னா, அனுமதி இல்லாம ஆட்களோட அவர் வீட்டுக்கு போனதுக்கு ஐபிசி செக்ஷன் 447, ஸ்கூல்ல சேர சொல்லி கட்டாயப்படுத்தினதுக்கு ஐபிசி செக்ஷன் 370, ஊர் மக்கள் முன்னாடி அவரை தகாத வார்த்தையில பேசினதுக்கு ஐபிசி செக்ஷன் 294B, அந்த குடும்பத்துக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினதுக்கு ஐபிசி செக்ஷன் 499, இப்ப பொய் கேஸ் கொடுக்க வந்த குற்றத்துக்கு ஐபிசி 192 and 211, இவரை நாயின்னு சொன்னதுக்கு 294ல ஒரு 3 மாசம் உள்ள இருக்கணும். கிரி, என்ன கேஸ் கொடுக்கலாமா? இல்லை வேணாம் சார். கிளம்புங்க. ஒரு நிமிஷம். அவன்கிட்ட லெட்டர் ஒன்று எழுதி வாங்கிக்கங்க. அப்படியே ஐயா கிட்டயும் சாட்சி கையெழுத்து ஒன்று வாங்கிக்கங்க. சரிங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கொஞ்ச நேரத்தில் பசங்களோட நிலைமை என்ன ஆகுமோன்னு கதி கலங்கிட்டேங்க சார். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். எதுக்கு நன்றிலாம்? நீங்கள் சரியாக இருந்தீங்க. அருந்தவம், உங்கள் அப்பாவை நீங்கள் பெருமைப்படுத்திருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கிளம்புங்க.